ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சைடு செட்டிங் எல்லாமே மாறி இருக்கும். என்னடா இது புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. கிச்சன் பக்கத்தில் உட்காந்துருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கலான்னு வரும்போது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ எந்த ஒரு லைட் எதுவுமே நான் வைக்காம இந்த சன்லைட்டில் வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து என்ன டாபிக் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தவறுதெல்லாம் நானே வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து மறுபடியும் என்னோட சேனலில் அந்த வீடியோ வேணும், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படி தான் நானுமே எல்லாருமே பதில் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது நீங்கள் யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து திரும்ப வந்து கிடைக்குது. ஸோ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த வீடியோ திரும்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. அதாவது அந்த வீடியோவோட முக்கியத்துவம், அந்த வீடியோ எவ்வளோ ஒரு நல்ல வீடியோ, அது வந்து மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணுவோமோ, யூடியூப்பில் ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணுவோம்ல, அவங்கள்ட்ட அதை பற்றி எடுத்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் கொடுக்கணும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட கேட்பாங்க நம்ம சேனல் பற்றினது, அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப்பில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்க சேனல் பற்றி எதுவும் நான் சொல்லலை. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க, அதனால அவங்க வந்து நான் சொல்லலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. திரும்ப வந்து அவங்க யூடியூப் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆடியோ ஃபைலில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த இதில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம கொடுக்கணும். இது நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனல் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு லைவ் சாட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணி கேட்க முடியும். மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகாத சேனல் அப்படின்னா நீங்கள் ட்விட்டரில் போய்ட்டு தான் அவங்கள வந்து காண்டாக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்கலாம். இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன், கேட்டுக்கலாம். வணக்கம் ஷிஜி சிஸ்டர், நான் சபரி. நான் நேற்று என்னோட ஒரு வீடியோவை வந்து ஆக்சிடென்டலி டெலீட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு வீடியோ ரொம்ப நேரமாக அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சி நல்லா போயிட்டு இருந்த ஒரு வீடியோவை வந்து டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இமீடியட்டாகவே யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணேன். அவங்ககிட்ட என்னோட யூஆர்எல் கொடுத்தேன். பிகாஸ் நான் எப்போவுமே என்னோட கம்யூனிட்டி டேப்பில் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதனால என் கையில் அது இருந்ததுனால இந்த யூஆர்எல் இருக்கிற வீடியோவை வந்து நான் ஆக்சிடென்டலி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து சரி நாங்கள் முடியுதான்னு பார்க்குறோம், பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுறோம், 12 மணி நேரத்தில் உங்களுக்கு மெயில் வரும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி வீடியோஸை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதில் தெளிவாக போட்டிருந்தது யூடியூபராகவே டெலீட் பண்ண ஒரு வீடியோவை வந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நல்ல வீடியோ, நல்ல ஹைக்கில் போயிட்டு இருந்த வீடியோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். அடுத்த நாள் வந்து கரெக்டாக எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அதில் யூடியூப்ல இருந்து கரெக்டான யூஆர்எல், அப்புறம் என்னோட அப்ரூவல், இன்னும் 2-3 கொஸ்டினுக்கு எஸ் அப்படின்னு ஆன்சர் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ நாங்கள் ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணினா அடுத்த 1 hourலேயே அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பழைய வீடியோ, பழைய லைக்ஸ், காமெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் அப்படியே ரெக்கவர் ஆகி எனக்கு வந்துச்சு. ஸோ நம்மளாவே கை தவறி டெலீட் பண்ண ஒரு வீடியோவை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும், இன்கேஸ் நம்மகிட்ட யூஆர்எல் இருந்ததுன்னா. தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் நீங்கள் தவறுதலாக நீங்கள் வந்து உங்களோட வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 100% வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து யூடியூபோட கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சிஸ்டர், நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னது. இது வந்து பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.